ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் வேண்டுகோளுக்கு அமைவாக இலங்கைக்கான அரசு விஜயமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை நேற்றிரவு வந்தடைந்தார். வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத், சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச, மீன்பிடி, நீரியல் மற்றும் கடல்வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், மகளிர் மற்றும் சிறும விவகார அமைச்சர் சரோயா சாவித்ரி போல்ராஜ், விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் கிருசாந்தா அபிசேன மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ ஆகியோரால் பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி மற்றும் ராஜதந்திரிகள் குழுவினருக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையில் நூற்றாண்டு நட்புறவின் வளமான எதிர்காலத்துக்கான உறுதிப்பாடுகின்ற எண்ணக்கருவை உறுதிப்படுத்தும் வகையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த விஜயத்தை மேற்கொள்கிறார். இந்திய பிரதமர் இந்த நாட்டுக்கு விஜயம் செய்யும் 4வது சந்தர்ப்பம் இதுவென்பதுடன் இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையில் பொருளாதார, கலாச்சார மற்றும் வரலாற்று தொடர்புகளை மேலும் பலப்படுத்திக் கொள்வது, இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்புகளை பலப்படுத்திக் கொள்வதுமே இந்த அரச விஜயத்தின் நோக்கமாகும். இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது இந்திய பிரதமர் மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு இடையில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நடாத்தப்பட உள்ளது. அதேபோல் இலங்கையில் இருக்கும் நாட்களில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அனுராதபுரம் ஸ்ரீமகாபூதியையும் தரிசிக்க உள்ளதோடு இந்திய ஒத்துழைப்புடன் இலங்கையில் முன்னெடுக்கப்படும் பல வேலை திட்டங்களையும் திறந்து வைக்க உள்ளார். இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ். ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் தோபல், பாதுகாப்பு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி உள்ளிட்ட இந்திய அரசாங்கத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் குழுவும் இதில் கலந்து கொண்டுள்ளனர். So they will perform some.
இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணத்துக்கு மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வை ஏற்படுத்த இந்திய அரசு உரிய ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்திய பிரதமரிடம் வலியுறுத்த கோரி வடக்கு கிழக்கு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் நேற்றைய தினம் அவசர மனு ஒன்றை கையளித்துள்ளனர். வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் இணைப்பாளர் ஜாட்சன் பிகரடோ தலைமையில் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு குறித்த மனு கையளிக்கப்பட்டது. தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் தலைமைத்துவங்களிடம் அக்கட்சிகளின் பாராளுமன்ற உறுப்பினர்களிடமும் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவாகிய நாம் பகிரங்க கோரிக்கையை முன்வைக்கிறோம். இதுவரை காலமும் இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் நிரந்தரமான அரசியல் தீர்வு கிடைக்கப்பெறவில்லை. இதற்கு பிரதான காரணம் தமிழ் அரசியல் கட்சிகளுக்கிடையே அரசியல் தீர்வு குறித்து ஏகோபித்த உடன்பாடு காணப்படாமையும் ஐக்கியமின்மையுமே காரணமாகும். இந்த நிலையில் தமிழ் தேசிய அரசியல் தலைமைகள் இந்திய பிரதமரை நேரடியாக சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வே நிரந்தரமான தீர்வாக அமையும் என தமிழ் பேசும் மக்கள் அனைவரும் வலியுறுத்துகிறார்கள். இலங்கையின் தேசிய பிரச்சினைக்கான தீர்வில் இந்தியாவின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்பதை மறுதளிக்க முடியாது. எனவே தமிழ் தேசிய அரசியல் தலைமைகள் அனைவரும் ஏகோபித்த குரலில் ஒரே கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம் என தெரிவித்துள்ளார். இலங்கையுடனான இருதரப்பு உறவை வலுப்படுத்தும் நகர்வில் இந்தியா தற்போது அது தீவிரமாக செயற்பட்டு வருகிறது. அதன் ஒரு அங்கமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை வருகை அமைய பெற்றுள்ளதுடன் சர்வதேசத்தின் கவனத்தையும் பெற்றுள்ளது. இந்த நிலையில் அவரின் வருகையை முன்னிட்டு அதி தீவிர பாதுகாப்புகள் இலங்கையில் முன்னெடுக்கப்படுகின்றது. குறிப்பாக அவருடைய பாதுகாப்புக்காக இந்தியாவிலிருந்து சிறப்பு வாகனங்களுடன் இந்திய உளவு பிரிவின் விசேட அதிகாரிகள் இலங்கையில் நிலை கொண்டுள்ளனர். அத்தோடு இந்திய விமானப்படை மற்றும் அந்நாட்டு இராணுவத்தின் விசேட படைப்பிரிவுகளும் இலங்கை வந்தடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. முக்கியமாக இந்தியாவின் MI-17 உலங்கு வானூர்திகள் பயன்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மோடியின் வருகையின் போது நாட்டின் பாதுகாப்பு தலைவர்கள் மற்றும் உளவுத்துறை தலைவர்களுடன் ஒருங்கிணைந்து இந்திய பாதுகாப்பு அதிகாரிகள் குழு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செயல்படுத்த திட்டமிட்டுள்ளது.